இதை தரிசிக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம். கிராமப்புற கோயில்கள் அனைத்தும் மகிழ்ச்சி தரக்கூடியவராக இருக்கின்றன. மனதிற்கு நிம்மதியையும் மனமகிழ்ச்சியையும் தருகின்றன. குறிப்பாக மார்கழி நன்னாளில் இங்கு வந்து இறைவனை தரிசித்து பிரார்த்தனை பெறுவது என்பது மிகவும் ஒரு சிறப்பான அம்சமாகவே நான் கருதுகின்றேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அது உண்மையில் இது அப்படித்தான் இருக்கின்றது. இந்த திருநாளில் எல்லோருக்கும் இறைவன் நல்ல மதியை கொடுத்து இறை பக்தியை வளர்த்து உலகத்திற்கு அகத்தூய்மையையும் புறத்தூய்மையும் தருமாறு இறைவனை நான் சொல்லுமிடமெல்லாம் வேண்டிக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்நாளில் கோயில்களை சுற்றியுள்ள இடங்கள் பராமரிப்பு கிடப்பது ஒரு நிலையாகத்தான் காணப்படுகின்றது. அதற்காக இளைஞர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள் வாரத்தில் இறுதி நாட்களிலோ அல்லது நேரம் கிடைக்கும் போதோ வந்து கிராமத்தை சுத்தமாக செய்து ஆலய திருப்பணியை மேற்கொண்டு இறைவன் மகேசன் பணியை மக்கள் பணி என்ற நிலையில் உருவாக்க எல்லோரும் பாடுபட்டு நல்லறத்தையும் போற்றி தர்மத்தை கடைபிடிக்க இறைவன் அருள் புரிவான் என்று வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம். ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி அமைந்திருக்கிறது திருப்பார்கடல் என்ற கிராமம். ஹைவேஸிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே சென்றால் வேகாமங்கலத்துக்கு போகும் வழியில் இந்த திருப்பார்கடல் என்ற கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த கிராம திருக்கோயில்கள் அனைத்தையும் ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் 8 கோயில்கள் என்று தரிசிக்க வாய்ப்பு இருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள். இந்த திருப்பார்கடலில் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் அமைந்திருக்கிறது. அம்மன் கோயிலும் விநாயகர் கோயிலும் அமைந்திருக்கிறது. 3 சிவஸ்தலங்கள் இங்கே அமைந்திருக்கிறது. ஒரு திருக்கோவில் முதலில் இருக்கும். இது ஒரு நூற்றாண்டுகளை கண்ட திருக்கோயிலாகும். அடுத்து ஒரு சிவன் கோயிலும் ஊருக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய வாலி வழிபட்ட சிவன் ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோவில் என்று வழங்கப்படுகின்றது. இந்த திருக்கோயில் மிக பழமையான திருக்கோயில். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைந்திருப்பது நாம் தரிசிக்க வேண்டிய, நிச்சயமாக நம் வாழ்நாளில் ஒரு தடவையாவது நாம் இந்த திருக்கோவில்களை திறந்திருக்கும் நேரத்தில் தரிசித்து சிவனருள் பெற வேண்டும்.